இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இந்த கிரைண்டிங் வீல் ஆங்கிள் கிரைண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய 4 வீலையும் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 4 வீல் என்னென்ன யூஸுக்கு, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அது அட்டை பிளேடுன்னு சொல்லுவாங்க, எம்எஸ் வீலுன்னு சொல்லுவாங்க. இரும்பு கட் பண்ணலாம் இதில். அடுத்து இது வந்து வால் கட்டிங் பிளேடு, செவுரு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காங்கிரீட்டு செவுரு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது 4 இன்ச் பிளேடு. நெக்ஸ்ட்டு கிரைண்டிங் வீலு, இது வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வீலு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோப் டிஸ்க்கு, இது வந்து பெயின் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த 4 வீலையும் எப்படி நம்ம கட்டிங் மிஷினில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வீலை பார்க்கலாம். இந்த வீலை ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு கட்டிங் மிஷின் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பின்னாடி திருப்பி பாருங்கள். பின்னாடி திருப்பினா இங்கே ஒரு புஷ் பட்டன் இருக்கும், அதை இப்படி அழைச்சி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த செக் நட்டை இப்படி திருவுனா லூஸ் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த செக் நெட்டு இது வந்து வால் கட்டிங் பிளேடு போடுறதுக்கு உண்டான இது. இதை திருப்பி இப்படி போட்டோன்னா எம்எஸ் வீல் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இந்த ப்ரெஸ் பட்டனை இப்படி அழுத்தி பிடிச்சி இப்படி வீலை டைட் பண்ணால் அவ்வளோதான். கை டைட் பண்ணால் போதும், ரன்னிங்கில் டைட் ஆயிரும். லூஸ் பண்ணும்போது தான் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணணும், லூஸ் பண்ணணும். அடுத்து நாம் அடுத்த வீலை எப்படி மாட்டுறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது கிரைண்டிங் வீலில் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செக் நட் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்குவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதே சைடு போட்டுக்கலாம். சின்ன சைடு இருக்கு பாருங்க, இதே போட்டுக்கலாம். அதுக்காக இந்த கிரைண்டிங் வீலை இப்படி இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ அந்த எம்எஸ் வீலுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இப்படி போட்டிருப்போம் டிஸ்கை. ஆனால் கிரைண்டிங் வீலுக்கு நம்ம இந்த காடி வந்து கரெக்டாக இந்த காடி வந்து இதில் உள்ள போகிற மாதிரி ஃபிட் பண்ணணும், திருப்பி போடணும். இப்போ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு கிரைண்டிங் வீல். அடுத்து ஃப்ளோ டிஸ்க் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி செக் நட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போட்டுட்டு இது வந்து இந்த காடி அதுக்குள்ளே போகிற மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி ஃப்ளாட்டாக வர்றதை அப்படியே போட்டுக்கலாம். இன்னும் பர்ஃபெக்டாக டைட் பண்ணிட்டா ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வால் கட்டிங் பிளேடு, செவுரு இருக்கிற பிளேடை எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி செக் நட் ரிமூவ் பண்ணிக்கலாம். வீல் எடுத்து இப்போ வந்து எம்எஸ் வீலு போடுறதுக்கு உண்டான இருக்குது. அதை திருப்பி கட்டிங் வீல் போடுற சைடு திருப்பிக்கணும். திருப்பிட்டு 4 இன்ச் வீல், அதனால் இது கரெக்டாக ஃபிட் ஆகிடும். 5 இன்ச் வீல் போட்டோம்னா பின் வாசல் கொடுப்பாங்க, அது போட்டால் தான் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இல்லைன்னா உதறும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. உதறினாலும் அது ஸ்டார்டிங்கில் உதறும், அப்புறம் அப்படியே சரியாயிடும். ஆனால் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது, அது ரூல்ஸு. இப்போ வந்து ஃப்ளாட்டான சைடு பக்கம் போட்டு டைட் வச்சுக்கலாம்.
இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே எப்படி நீங்களே வந்து கட்டிங் வீலை மாட்டலாம். எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக மாட்டுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல ஒரு தகவல் தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.